ஈரான் துறைமுகங்களை மேலும் பல மாதங்களுக்கு முடக்கி வைக்கும் நடவடிக்கையின் சாத்தியக்கூறுகள் மற்றும் அமெரிக்க நுகர்வோர் மீதான அதன் தாக்கத்தை குறைப்பதற்கான வழிமுறைகள் குறித்து அங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பேன்சன், துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் மற்றும் வெள்ளை மாளிகை தலைமை பணியாளர் சுசி வால்ஸ் ஆகியோருடன் அமெரிக்காவின் மிகப்பெரிய மசகு எண்ணெய் நிறுவனங்களில் ஒன்றான செவ்ரான் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மைக் வாட் மற்றும் மசகு எண்ணெய் விற்பனை நிறுவனங்களான டாபிகுரா, பிடோல் மற்றும் மெர்குரியா ஆகியவற்றின் பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்றுள்ளதாக வெள்ளை மாளிகையை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. தற்போது அமெரிக்கர்கள் ஒரு கெனன் எரிபொருளுக்காக சுமார் $4 முதல் $2 வரை செலுத்த வேண்டியுள்ளது. இது போர் ஆரம்பமாகுவதற்கு முன்பு இருந்த விலையுடன் ஒப்பிடும்போது சுமார் 44% அதிகரிப்பாகும். ஈரானுக்கு எதிரான போருக்கு என்னவாகும்? ஈரான் போரை கைவிடுவதாக அறிவித்தால் அந்த நெருக்கடி முடிவுக்கு வரும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அண்மையில் நிலவுக்கான பயணத்தை நிறைவு செய்து பூமிக்கு திரும்பிய ஆர்டமிஸ் 2 விண்கல வீரர்களுடன் வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்புக்கு பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த போதே ட்ரம்ப் இந்த விடயத்தினை தெரிவித்தார். அவர்களின் ஏவுகணைகள் தொடர்பில் உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 82% முழுமையாக தீர்ந்துவிட்டன. தற்போது எம்மிடம் அதிநவீன உபகரணங்கள் இருக்கின்றன, லேசர்கள் இருக்கின்றன, ட்ரோன்களை வானிலேயே ஈக்களை போன்று சுட்டு வீழ்த்தக்கூடிய புதிய வகை இயந்திர துப்பாக்கிகள் எம்மிடம் இருக்கின்றன. நாம் மில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள ஏவுகணைகளை பயன்படுத்துவதில்லை, தோட்டாக்களை பயன்படுத்துகின்றோம். இவை அனைத்தையும் போது நாம் ஒரு சிறந்த நிலையில் இருக்கின்றோம், உண்மையில் மிகவும் நல்ல நிலையில் இருக்கின்றோம். மற்றும் ஒரு விடயம், அவர்களின் பொருளாதாரம் சரிந்து வருகிறது. அவர்களின் பணத்துக்கு மதிப்பில்லை, அதற்கு பெயர் கூட இல்லை. இதுவரை யாரும் பார்த்திராத அளவுக்கு அங்கு பணவீக்கம் நிலவுகின்றது. போர் நிறுத்தம் தொடர்பில் ஈரான் அதிக ஆர்வம் காட்டவில்லை. ஈரான் போரை கைவிடுவதாக கூறினால் இந்த நெருக்கடிகள் முடிவுக்கு வரும் என நாம் கூறுகின்றோம். ஆனால் அவர்கள் அதற்கு தயாராக இல்லை. எனவே எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம். அமெரிக்க படைகள் ஈரானிய கடற்படை கப்பல்களை மூழ்கடித்துள்ளதாகவும் ஈரானிய விமானப்படைகள் விமானங்கள் மீண்டும் வானில் பறக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் மீண்டும் வலியுறுத்தினார். அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்ய மாட்டோம் என ஈரான் ஒப்புக்கொள்ளாத வரையில் இருதரப்புக்கும் இடையே எந்த உடன்படிக்கையும் ஏற்படாது எனவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை ரஷ்யா யுக்ரைன் போர் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் ட்ரம்பிடம் கேள்வி எழுப்பினர். ஜனாதிபதி புட்டினுடன் தான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் அவர்கள் எதிர்காலத்தில் போர் நிறுத்தத்திற்கு தயாராகி வருவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார். 2ஆம் உலக போர் முடிவடைந்ததன் ஆண்டு விழாவை முன்னிட்டு தற்காலிகமாக ரஷ்யா யுக்ரைன் போர் நிறுத்தத்தை முன்மொழிய விளாடிமிர் புட்டின் நடவடிக்கை எடுத்து வருவதாக ரஷ்யாவின் கிரெம்லின் பேச்சாளர் நேற்று தெரிவித்தார். 1945ஆம் ஆண்டு ஜெர்மனி ஐரோப்பாவிடம் சரணடைந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் மே 8ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஈரான் அமெரிக்க போர் குறித்தும் இரு நாட்டு தலைவர்களும் கலந்துரையாடியுள்ளதுடன் அங்கு ஈரானிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்புகளை எடுத்துக்கொள்ள ரஷ்யா தனது விருப்பத்தை தெரிவித்துள்ளது. இதன்போது ரஷ்யா அமெரிக்காவுக்கு உதவுவதற்கு முன்பு யுக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவது அவசியமானது என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானிய கப்பலில் இருந்த ஊழியர்களுக்கு என்ன ஆனது? அமெரிக்காவினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஈரானிய கொடியுடன் கூடிய கொள்கலன் கப்பலில் இருந்த ஈரானிய ஊழியர்கள் 6 பேர் விடுவிக்கப்பட்டு மீண்டும் ஈரானுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. டொஸ்கா கப்பலில் மேலும் 22 ஈரானிய ஊழியர்கள் இருப்பதுடன் அவர்களை விடுவிக்க ஈரானிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சுமார் 90 அடி நீளமான ஈரானிய கொடியுடனான அந்த கப்பல் கடற்படை முற்றுகையை மீறி செல்ல முற்பட்ட போது கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி அதனை கைப்பற்றியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதன்போது குறித்த கப்பலை நிறுத்துமாறு எச்சரிக்கப்பட்டதாகவும் அவர்கள் அதனை பொருட்படுத்தாமல் பயணித்ததினால் கப்பலின் என்ஜின் அறை மீது தாக்குதல் நடத்தி அதனை நிறுத்தியதாக அமெரிக்க ஜனாதிபதி தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட ஈரான் இது ஒரு ஆயுதமேந்திய கடற்கொள்ளை செயல் என தெரிவித்திருந்தது. இதனிடையே அமெரிக்காவின் பாதுகாப்பு துறை மற்றும் இராணுவத்தை கண்காணிக்கும் பொறுப்புடைய இருதரப்பு நிறுவனமான பிரதிநிதிகள் சபையின் ஆயுத சேவைகள் குழு என்று கூறியது. இதன்போது ஈரானிய போருக்காக அமெரிக்கா இதுவரையில் எவ்வளவு பணம் செலவிட்டுள்ளது என்பது குறித்து குழுவின் சிரேஷ்ட ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் ஆடம் ஸ்மித் கேள்வி எழுப்பியதுடன் அது குறித்த முழுமையான செலவு மதிப்பீட்டை பென்டகனிடமிருந்து விரைவில் பெற முடியுமா எனவும் வினவினார். அதற்கு பதிலளித்த பென்டகனின் நிதிப்பிரிவு தலைவர் ஜூல்ஸ் ஹார்ட் தற்போது வரையில் இதற்கான செலவு சுமார் $25 பில்லியன் என தெரிவித்தார்.
மேலும் அந்த செலவில் பெரும்பகுதி போர்க்கருவிகளுக்காக செலவிடப்பட்டுள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிடமிருந்து எழும் அணு ஆயுத அச்சுறுத்தலை முடிவுக்கு கொண்டுவர அரசாங்கம் எவ்வாறு திட்டமிட்டுள்ளது என்ற கேள்விக்கு பதிலளிப்பதற்கு முன்னதாக முன்னைய அரசாங்கங்கள் தோல்வியடைந்த ஒப்பந்தங்களை செய்ததாக பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸட் தெரிவிக்கின்றார். 2016 முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமாவின் ஆட்சியின் கீழ் கையெழுத்திடப்பட்ட ஈரானிய அணுசக்தி ஒப்பந்தம் குறித்தும் அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு ஆடம் ஸ்மித்திடமிருந்து கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஈரானுடன் போரில் ஈடுபடும் அளவுக்கு அவசரமான அணு ஆயுத அச்சுறுத்தல் காணப்பட்டதா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். ஈரான் தனது அணு ஆயுத அபிலாஷைகளை கைவிடாத காரணத்தினால் அமெரிக்கா இஸ்ரேலுடன் இணைந்து ராணுவ நடவடிக்கை எடுத்ததாக எக்ஸட் அதற்கு பதிலளித்தார்.